எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசன வாசிங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமா சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இதான் சபையினுடைய 3வது நிலை. முதலாவது மணவாளனுக்கு ஏற்ற கற்புள்ள கன்னிகை, 2வது மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம். இப்போ அது அடுத்த வசன வாசிங்க பாப்பா. 5:1. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு. இது போதும், நல்ல கவனிங்க. இப்போ வஸ்திரமும் தரிச்சாச்சு, ராஜ வஸ்திரமும் தரிச்சாச்சு, கற்புள்ள கன்னிகை சுத்திகரிப்பும் நடந்துடுச்சு. இப்ப சொல்றாங்க, நான் ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன். இதுதான் அடுத்து சபையினுடைய நிலைமை. வருகையில் போவதற்கு, மணவாளனை சந்திப்பதற்கு, அவருடைய அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ற கடைசி சுபாவம், ஒருவேளை நீங்களும் நானும் அவரை சந்திப்பதற்கு இந்த பூமியில சாக வேண்டி இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்காக நான் சாகவும் தயாராக இருக்கிறேன். இந்த குணாதிசயம் உள்ள சபைதான் மணவாளனை சந்திக்கும். பல நேரங்களில் சபை வாழ நினைக்கிறது, கர்த்தருக்காக சாக நினைக்கல. மோட்டிவேஷனல் பிரசங்கம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்ப எதுங்க மோட்டிவேஷனல்? ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனோ மரணமோ உன்னாவின் கீழ் இருக்கிறது, நீ எதை அறிக்கை பண்ணுகிறாயோ அதுதான் கிடைக்கும். இப்போ எஸ்தர் என்ன சொல்லணும் இந்த இடத்துல? நான் உள்ளே போகிறேன், ராஜா செத்தாலும் நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்பதான் சொன்னா அது பாசிட்டிவ். நான் செத்தாலும் சாகிறேன்னா அதுக்கு பேர் என்னது? நெகட்டிவ். ஆனா இன்னைக்குள்ள பிரசங்கியார் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நெகட்டிவா பேசாத. இதுக்கு பேரு நெகட்டிவ் இல்லைங்க, இது நெகட்டிவ் அறிக்கை இல்ல. எனக்கு இருக்கிற குணாதிசயத்துக்கு, எனக்கு இருக்கிற சுபாவத்துக்கு, என் பரிசுத்தத்துக்கு என்னால் ராஜாவை பார்க்க போக முடியாது. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவருக்காக இந்த பூமியில நான் சாகவும் தயாராக இருக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவ தரும்போது பைபிள் சொல்லுது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. எதுக்கு தந்தருளினார்? அவர் அவர்களுக்காக பலியாவார். இதுக்கு பேரு நெகட்டிவ் பிரசங்கம். இன்னைக்கு உள்ள பிரசங்கியாருடைய கணக்குப்படி இதுக்கு பேரு நெகட்டிவ் பிரசங்கம். பிதா என்ன சொல்லணும்? போ மகனே, போய் எல்லாரையும் கொன்று குவித்து உன் அரசாட்சியை ஸ்தாபி. அதுக்கு பேரு பாசிட்டிவ் பிரசங்கம். எல்லாருக்காகவும் சிலுவையில் மரிக்கிறோம், அது நெகட்டிவ் பிரசங்கம். ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது. அடுத்து பவுல், கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் நான் தயாரா இருக்கிறேன், என்னை நானே சிலுவையில் அறிந்திருக்கிறேன். இது நெகட்டிவ் பிரசங்கம். என்ன சொல்லணும்? நான் கிறிஸ்துவுக்காக ஐஸ்வர்யவனாகி சம்பாதித்து எருசலேமிலே பெரிய சர்ச்சு கட்டுவேன். இது பாசிட்டிவ் பிரசங்கம். இன்னைக்கு உள்ளதுக்கு அதான் பாசிட்டிவ் பிரசங்கம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக சாகறதுக்கு எவனும் ரெடியா இல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள், உன் மாம்சம் சாகாமல் நீ கிறிஸ்துவை சந்திக்க முடியாது. நீ உலகத்துக்கு சாகாமல் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீ கற்புள்ள கன்னிகையாக, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாக, மணவாளன் விரும்புகிற அந்த அலங்காரத்தை தரித்து கொண்டாலும் உள்ளுக்குள்ளே உன் மாம்சம் செத்திருக்க வேண்டும். இயேசுவை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் கடைசி. இன்னைக்கு சபை அந்த இடத்துல இருக்கா? சபை ராஜகுமாரத்தியா மாறத்துக்கு ரெடியா இருக்கு. ஆனா யூதர்களுக்காக, ஜனங்களுக்காக சாக தயாராக இல்லை. எஸ்தர் ராஜகுமாரத்தியா மாறத்துக்கு ரெடி, அதே நேரத்தில் ஜனங்களுக்காக சாகவும் ரெடி. இன்னைக்கு ஜனங்களுக்காக சாகிறதுக்கு, சுவிசேஷம் சொல்றதுக்கு, கிறிஸ்துவுக்காக சாகிறதுக்கு ரெடி இல்ல. ஒரு உலகத்தில் இருக்க ராணுவ வீரன் நாட்டுக்காக சாகிறான், ஒரு தீவிரவாதி அவன் கொடுத்த கொள்கைக்காக சாகிறான். ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்காக சாக மாட்டோம். அவருக்காக சாக வேண்டாம். ஒரு சின்ன கஷ்டம் கூட அனுபவிக்க மாட்டோம். சுகபோகமா வாழ்ந்து சர்ச்சு அப்படியே பரலோகத்துக்கு போனோம். கஷ்டப்படாமல் எதுவும் வராது. ஆண்டவர் உலகத்தில் உபத்திரவம் இல்லைன்னு சொல்லல, உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, வசனம் சொல்லுது, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். அப்ப நாமெல்லாம் பணக்காரன் ஆகிறதுக்கு இயேசு என்னவாயிட்டாரு? தரித்திரர் ஆயிட்டாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு பணக்காரனாக வேண்டிய ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா பேதுரு தான் ஆயிருக்கணும். ஏன்னா இயேசு மரிச்ச பிறகு அவர்தான் முதல் அப்போஸ்தலர். 12 அப்போஸ்தலர்களும் 12 கோடீஸ்வரனா மாறி இருக்கணும். அவங்க கிட்ட கொண்டு வந்து எல்லாத்தையும் வித்து பாதத்துல வைக்கிறாங்க.
5ஆம் அதிகாரத்துல இருக்கு, 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல இருக்கு, அப்போஸ்தலர் நடபடிகள்ல எல்லாத்தையும் வித்து வைக்கிறாங்க. ஆனா அவர்கள் சொல்றார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. எல்லாத்தையும் விட்டாச்சு. தரித்திரங்கிறாரு. பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ. ஏன் பவுலுக்கு பணக்காரனாவு தெரியாதா? இன்னைக்கு உலகம் போதிக்கிற போதனை வேறு. இன்னைக்கு சபை உன்னை சாக சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா மிஷனரி பாட்டையும் போய் எடுத்து பாருங்க. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. எனக்காய் ஜீவன் விட்டவர், அவருக்காக நான் ஜீவன் விடுவேன். சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா. இதுதான் பிரசங்கம். தயவு செய்து ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் அது ஒண்ணுதான் கேட்கிறாரு. திறப்பில் நிற்கத்தக்க ஒரு மனுஷனை நான் தேடினேன், என் காரியமாய் யார் போவார்? கடைசி அப்போஸ்தலரை பார்த்து சொன்னாரு, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்க. சொல்லி அனுப்பும் போது இயேசு சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் போகிற இடத்துல உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை கோடீஸ்வரனாக்குவார்கள். நீங்கள் போகிற இடத்துல உங்களை அவர்கள் அப்படி பார்ப்பார்கள். இல்ல, அப்படி சொல்லல, இப்படி சொன்னாரு, நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் அடிக்கப்படுவீர்கள், சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் உங்களை அவர்கள் சிறைச்சேதம் பண்ணுவார்கள். இதுதான் இயேசு சொன்னது. கர்த்தர் உன்னை எந்த பாதைக்கு நியமித்தாரோ அதுதான் நடக்கும். எல்லாரும் வனாந்தரத்துல போகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பேருக்கு சமுத்திரத்துக்கு வழியா போக வேண்டியிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கிறார். சோ கடைசியாய் நான் முடிக்கிறேன். கடைசியாய் ஆண்டவருக்காக, மணவாளனுக்காக மரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். இப்போ அந்த கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். எனக்காக என் காரியமாய் யார் போவார்? இந்த கடந்த 25 வருஷமா இயேசுவை வச்சு வாழணும்னு நினைச்ச கூட்டம் தான் இருக்கு. இயேசுக்காக சாகணுங்கிற கூட்டம் ரொம்ப குறைவு. இப்ப கடைசி காலத்துல கிறிஸ்துவுக்காய் சாகர கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்காய் போகணும், 4 பக்கமும் போகணும், போய் இயேசுவை சொல்லணும். 2 அடி கொடுத்தா வாங்கிக்கணும். அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. 2 அடி கொடுத்தா வாங்கிக்கணும். போற இடத்துல கல் எடுத்து விடுவான், வாங்கிக்கணும். இதையெல்லாம் கிராஸ் பண்ணித்தான் வரணும். அதை தாண்டித்தான் இங்கே ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார். இன்னும் ஸ்தாபிப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் கூப்பிடுகிறார். அந்த தெரு முனையில நின்று பண்டிகை நாட்களில், கடைசி நாட்களிலே அந்த ஆண்டவர் நின்று வீதியில் நின்று கூப்பிட்ட மாதிரி இன்னைக்கும் கூப்பிடுறார் ஆண்டவர். என் காரியமாய் யார் போவார்? எனக்காக யார் போவார்? என்னுடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு யார் போவார்? ஆண்டவருக்காக ஆசீர்வாதத்தை வாங்கி 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 வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா போதும், நல்லா பிளஸட் ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற கூட்டத்துக்கு நடுவுல கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் தயார், கிறிஸ்துவுக்காக நான் போகவும் தயார். ஆண்டவர் என்னை பயன்படுத்த எந்த இடத்துக்கு அனுப்புறாரோ நான் போவேன். இந்த மாதிரி எஸ்தர் சொன்னாங்க, நான் செத்தாலும் சாகிறேன். அப்படிப்பட்டவர்கள் தான் ராஜகுமாரத்தியாய் மாற முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் மனவாட்டியாய் மாற முடியும். ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு தசமாம் காணிக்கை கொடுத்துட்டு சபையில ஒழுக்கமா வந்துட்டு போற விசுவாசின் பேர் வாங்கினா மட்டும் பத்தாது. இந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயம் இருந்தால்தான் நீங்கள் வருகையிலே போக முடியும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்துல? நான் கிறிஸ்துவுக்கு நல்ல மனவாட்டியாய், கிறிஸ்து வரும்போது சந்திக்கிற சபையாய், மறுரூபமாகும் போது நான் மறுரூபமாகத்தக்கதாய், ஆண்டவர் என்னென்னலாம் மனவாட்டிக்கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அந்த குணாதிசயம் எனக்குள்ளே காணப்பட என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுவோமா? அப்படி சொல்றவங்களா கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய மனவாட்டியை, உம்முடைய திருச்சபையை தேவனாகிய கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் விரும்புகிற கன்னிகையாய் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சந்திக்கிற கூட்டத்தில் இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் இருக்க போறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கும் போது பின்பு உயிரோடு இருக்கிறார்கள் அத்தனை பேரும் மறுரூபமாக கிருபை பாராட்டு. கற்புள்ளவர்களாக, மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம் உடையவர்களாக, ஆண்டவரே இந்த பூமியில உமக்காக செத்த சாகவும் ஒப்பு கொடுக்கிறவர்களாக எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.